பிரதமர் கோவிலுக்கு சென்றால் குற்றமா? மத சார்பின்மை என்றால் மதத்தை மறுப்பது அல்ல, அனைத்து மதங்களையும் மதிப்பது. எதையும் செய்ய போறது இல்லை அப்படின்னா அவங்க தேவையில்லாம அந்த மாதிரிதான் பேசிட்டே இருப்பாங்க. ஆனா செயல் வீரர்கள் நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டுட்டு போவாங்க. வணக்கம். வணக்கம் போலதான் நம்ம திமுக எதையும் நேரடியா பேசாம அதன் கூட்டணி கட்சியில வச்சு பேசுறதே உங்களோட குழப்பா போச்சு. அதுவும் நம்மளோட பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவையும் இந்து மதத்தையும் பத்தி பேசுறதுன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும். இப்போ சமீபமா ஐயா நம்ம மோடி ஐயா போய் ராமர் கோயில கொடி ஏற்றிட்டு வந்தாங்கல்ல, அத திண்டுக்கலோட நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சச்சிதானந்தம் அவர்கள் பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு ராமர் கோயிலுக்கு இவர் பூசாரியா நாட்டோட பிரதமரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க எல்லாம் பதவி ஏற்கும் போது கையெழுத்து போடுறீங்களே, அந்த அரசியலமைப்பு சட்டத்தை இது வரைக்கும் முழுமையா படிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த அரசியலமைப்பு சட்டத்துல மத சார்பின்மைனா என்ன? மத சார்பின்மைனா எந்த மதத்தையும் புண்படுத்தாம எல்லா மதத்தையும் ஏத்துக்கிறது தான் மத சார்பின்மை. இதுல எங்கிட்ட கூடிய ஒரு அயோத்திக்கு ராமர் கோயில கொடி ஏற்றும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் நாட்டோட பிரதமரா, இந்திய நாட்டின் குடிமகனா அவரோட பணியை செஞ்சிருக்காரு. எல்லா மக்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சிருக்காரு. இதுல எங்க அவர் மேல குற்றச்சாட்டு இருந்துச்சு? இதே ஒரு வாரத்துக்கு முன்னாடி சீக்கிய கோயில்ல போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாரு. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் சர்ச்சோட பாதியாளர்கள் தான் போய் பேசிட்டு வந்தாரு. அப்பெல்லாம் நீங்க சொல்லல. ஏன் இந்து கோயில்ல போய் ஏதோ விஷயங்கள் பண்ண மாட்டோம், அதையே எடுத்து சொல்றீங்க? ஏன் இதே திமுகவை சேர்ந்தவங்க எத்தனை பேர் இந்து மதத்தை பத்தி குறை செஞ்சிருக்காங்க. நாட்டோட துணை முதல்வர் நான் ஒரு கிறிஸ்தவன் ஒரு மேடையில் சொல்றேன், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்ற சொல்ற, அது குற்றமா தெரியலையா உங்களுக்கு? இதுவே TR பாலன் சொல்றாரு, நான் எந்த கோயிலையும் இடிச்சிருக்கேன், ஆனா எலெக்ஷன் அப்ப எனக்கு எப்படி ஓட்டு வாங்கன்னு தெரியும் சொல்றாரு. இது தவறா தெரியலையா? நாட்டோட பிரதமரை பத்தி பேசும்போது அவரோட வளர்ச்சி திட்டங்களை பேச ஏன் அவங்களால முடிய மாட்டேங்குது? இன்னைக்கு பத்திரிகையில செய்திகள் வரதான் நீங்க பாக்குறீங்களா இல்லையா? இந்திய நாடு உலகத்திலேயே 3வது பெரும் நாடா வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்திய பொருளாதாரத்துல, ராணுவ பலத்துல, ராஜதந்திரத்துல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நாட்டோட பிரதமர் செய்யக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. எந்த மக்கள் மனதுல குழப்பத்தை ஏற்படுத்துறதும் பிளவை ஏற்படுத்துறதும் மத ரீதியான ஒரு விஷயத்த கொண்டு வரதுலயும் மட்டும்தான் உங்களோட கண்ணோட்டம் இருக்க தவிர நாட்டோட வளர்ச்சி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க எல்லாம் கெத்த தமிழ்நாட்டை உட்கார்ந்து இருக்கீங்களா, இதுக்கு யார் காரணம்? நாட்டோட பிரதமர் தான். நான் தமிழன், நான் இந்தியன் சொல்றதுக்கு காரணமே நாட்டோட பிரதமர் தான். இன்னைக்கு நம்மளோட ஆட்சி காலம் திமுக ஆட்சிக்கு வந்தப்போ தமிழ்நாட்டோட கடன் எவ்வளவு இருந்துச்சு, இப்ப தமிழ்நாட்டோட கடன் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு? தமிழ்நாட்டுல 2021 திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்கும் போது 5,70,000 கோடியா இருந்த கடன் இன்னைக்கு 9,29,000 கோடியா உயர்ந்திருக்கு. இதெல்லாம் பேச மாட்டீங்களா நீங்க? நாட்டோட வளர்ச்சி திட்டங்களா பேசுறது கிடையாது. மத்திய அரசு அந்த நிதிய ஆதி திராவிட மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி இன்னும் செலவழிக்காம அந்த மக்களுக்கு எதுவுமே பயன்படாம வச்சிருக்காங்க. இதை பேச முடியலையா? இந்த மாதிரி உங்க ஆட்சியில நடக்கக்கூடிய குற்றங்களை எடுத்து பேச மாட்டீங்க. நான் பிரதமர் ஐயா செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து பேச மாட்டீங்க. ஆனா குறை சொல்றதுக்கும் தேடி தேடி பார்த்து செஞ்சுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டங்களை படிக்காம சும்மா நான் போனேன் கையெழுத்து போட்டேன்னு வந்துருது. இது அப்பட்டமா தெரியுது. இது உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி. இந்த மாதிரி ஆள்களோட பொய் பிரச்சாரங்கள்லாம் உடைச்சிட்டு நம்ம நாட்டோட என்ன செய்யுது, நாட்டை நம்ம இந்திய நாட்டை நல்ல பிரதமர் நல்ல ஐயா கையில கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாட்டையும் நல்லவங்க கையில ஒப்படைக்கணும் அப்படின்றதான் எல்லாரும் இதை பார்த்துட்டு தான் இருக்கோம், கேட்டுட்டு தான் இருக்கோம். இனிமேலும் மக்கள் சிந்திச்சு செயல்படணும், வெற்றி பெறணும் அப்படின்றதான். நன்றி.